the symbol of truth, courage and womanly strength. Kannagi Bird Madurai. Let's welcome our talented students with a big round of applause as they bring this classic story to life on stage. Welcome dears. இது ஒரு மண்ணை குறிக்கும் பெயர் அல்ல, வீரமிக்க ஒரு பெண்ணை மதிக்கும் பெயர். மன்னவனே ஆனாலும் நீதி தவறினால் முடியை இழக்க வேண்டும், முடிவாக உயிரையும் இழக்க வேண்டும் என்ற கண்ணகியின் கால் பதித்த புனித பூமியின் பெயர். மல்லிகை மனத்தோடு இருந்த மதுரையில் மமதை கொண்ட மன்னனால் மரணத்தை தொட்டான் கோவலன், கண்ணகியின் காவலன். நீ செய்தது சரியா என்று நீதி கேட்டாள் நேராக. தவறை உணர்ந்து கலங்கி நின்றான் மன்னன் கண்ணில் நீராக. கற்பின் திறத்தால் கருகியது மதுரை, எங்கும் எரிதிழல் சிவப்பு. காவலரே, காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் மாதிப்பிடி போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்திலே உள்ள நுழைந்திருக்கும் நீ யார்? நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கள்வன்? என் கணவரா கள்வன்? இல்லை, இல்லை. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கொற்றவனே, குடை நிழலில் குஞ்சரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன? அரசன். கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை என்றால் உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்கிற்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? அதையும் பார்ப்போம். தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, இரத்தத் துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்தத் துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ
என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும் பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் நரம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? எங்கே எங்கே எங்கே? மன்னா, மாசு படரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு அழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொடை எதற்காக? கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன். தாயே, என்னை மன்னித்து விடப்பா, என்னை மன்னித்து விடு. அரசே, அரசே, ஐயோ ஐயோ ஐயோ, அரசே, 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 ஐயோ. நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். என் நெஞ்சிலே மூண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரையை அழித்துவிடு, அடியோடு அழித்துவிடு. தவறான தீர்ப்பினால் மன்னன் தன் உயிரை இழக்க நேரிட்டது. இன்றைய காலகட்டத்தில் வாழும் பிள்ளைகள் தாங்கள் செய்வதுதான் சரி, தாங்கள் பேசுவதுதான் நியாயம் என்று வாழ்ந்து வருகிறார்கள். இம்மாதிரியான பிள்ளைகளை பெற்றோர்களாகிய நாம் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், சரியான வழியில் நடப்பதே மெய் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து எதிர்கால வாழ்வை காப்போமாக. நன்றி, வணக்கம். That was truly a heart-touching and graceful performance. Our students beautifully portrayed the emotions and power of this great epic.